இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், இவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன், அவன் மேல் உருக்கமாக இருப்பேன் என்ற வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அவருடைய இரக்கத்தை நாம் பெற வேண்டும் என்றால் என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது, தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று நாம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்யும்போது அவருடைய இரக்கத்தை பெற முடியும். நான் மற்றவர்கள் மேல் இறங்கும் போது இரக்கம் உள்ளவன் இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறபடி மற்றவர்கள் மேல் நாம் இரக்கம் செய்யும் பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறப்போ, அவருக்கு நாம் பயந்து நடக்கும்போது அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரிடத்திலே நாம் கெஞ்சி மன்றாடும் பொழுது, நம்மை தாழ்த்தி அவரிடத்துல கெஞ்சி மன்றாடும் போது அவருடைய இரக்கத்தை நாம் பெற முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கடைசியாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய இரக்கம் பாருங்க, இப்போ கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வாசித்தோம். இங்கு பார்க்கும் பொழுது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்வேன் என்று சொல்லியிருக்கார். அப்போ அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 1000 தலைமுறை. அதே போல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் நாம் பாவம் செய்யும் பொழுது, ஆனா அவருடைய தண்டனை என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிதாக்கள் செய்த பாவத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்க பாருங்க. அவருடைய இரக்கம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. அவரிடத்தில் அன்பு கூர்ந்தா அவருடைய இரக்கம் தலைமுறை 1000 தலைமுறைக்கு உண்டாம். ஆனா நம்முடைய அக்கிரமம் செய்யும் பொழுது நம்முடைய அக்கிரமத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு 4ஆம் தலைமுறை வரைக்கும் கேட்பேன்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போ அவரிடத்துல அன்பு கூறும் பொழுது அவருடைய இரக்கம் 1000 தலைமுறை வரைக்கும் இருக்கிறது. இப்ப அந்த அன்பு கூறுகிறத குறித்து நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அருமையா சொல்லியிருப்பாரு. இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் பரிசேயனாகிய சீமோன் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவருடைய பாதத்திலே வந்து கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தலைமுடியினால் அதை துடைத்து ஒயாமல் முத்தம் செய்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயன் இடத்துல சொல்றாரு, நான் உன்னிடத்துல வந்ததிலிருந்து நீ என்னுடைய கால்களுக்கு நீ தண்ணீர் தரல, இவளோ அவருடைய கண்ணீரினால் என்னுடைய பாதத்தை துடைத்து தன்னுடைய தலைமயிரினாலே அதை துடைத்தாள், நீ என்னுடைய தலைக்கு எண்ணெய் தரவில்லை, அவள் என்னுடைய பாதங்களுக்கு பரிமளம் தைலத்தால் என் பாதங்களை அபிஷேகம் பண்ணினாள், நீ என்னை வந்ததிலிருந்து முத்தம் செய்யவில்லை, அவள் வந்ததிலிருந்து என்னுடைய பாதங்களை முத்தம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இவள் என்னிடத்தில் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தாள், அதனால அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்றார். பாத்தீங்களா? அப்போ அவரிடத்தில் அதிகமாய் நாம் அன்பு கூறும் பொழுது அவருடைய இரக்கம் நமக்கு அதிகமாய் கிடைக்கும். அவள் என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்தால் அவருடைய செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. இப்போ ஆபிரகாமை குறித்து நம்ம ஆதியாகம புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகளை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்ட ஒரு மனுஷன். ஆதியாகம 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், அப்போதான் சொல்லியிருக்காரு ஆண்டவர் சொன்னபடி 1000 தலைமுறை வரைக்கும் உன்னுடைய கிருபை கிடைக்கும்னு சொன்ன மாதிரி நீ வானத்துல அண்ணாந்து பார், அந்த நட்சத்திரங்களை போல நான் உன்னை பெருக பண்ணி இந்த தேசங்களை முழுவதும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது அவரிடத்திலே அன்பு கூறும் பொழுது 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த நியாயப்பிரமாணங்களை அவர் கை கொண்டு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால அந்த தாவீதினுடைய சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து
அவருக்கு இரக்கம் செய்து எப்பொழுதும் தாவீதுக்கு ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த தாவீதினுடைய சந்ததியில 20 ராஜாக்களை அழியாதபடி அவர் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவர் சாலமோன் இடத்துல சொல்லும் பொழுதும், உன்னுடைய தகப்பனாகிய தாவீது என்னுடைய உடன்படிக்கையும் என்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களை கை கொண்டு நடந்தது போல நீயும் நடந்தேனா உன்னுடைய சந்ததியை நான் ராஜ்யத்துல நிலைத்திருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த சாலமோன் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாம போன போதிலும் அவருடைய தலைமுறைக்கு நான் இறங்குவேன் என்று தாவீதுக்கு கொடுத்த தீர்மானத்தின்படி அவர் என்ன செய்வாருன்னா அந்த முழு ராஜ்யத்தையும் சாலமோனிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடி ஒரு கோத்திரத்தை அந்த தாவீதினுடைய சந்ததிக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தாவீதினுடைய அந்த கீழ்ப்படிதலின் நிமித்தம், அந்த தாவீது அவருடைய கற்பனைகளை கை கொண்டதின் நிமித்தம் எழுதியிருக்கிறபடி 1000 தலைமுறைக்கு இறங்குவேன் சொன்னபடி அவருடைய தலைமுறைகளுக்கு எல்லாம் கர்த்தர் இறங்கி அவர்களை ராஜாக்கள் ஆகும்படி செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ யாரெல்லாம் அவருடைய கற்பனைகளை கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவர்களுடைய ராஜ்யத்தை கர்த்தர் நிலைத்திருக்க பண்ணி அவர் சொன்னபடி தாவீதுக்கு அவர் இறங்கினார் என்று நான் பார்க்கிறோம். அப்போ எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுதோ, எசேக்கியா ராஜாவை போல என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மனுஷன் இந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதனால அந்த தாவீதினுடைய அந்த கீழ்ப்படிதலும் அவர் கற்பனைகளின் நியாயங்களை கற்கொண்டு நடந்ததினால் அவருடைய இரக்கம் அவருடைய தலைமுறையான எல்லாருக்கும் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் நாம் அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளி நடக்கும்போது நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளும் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய இரக்கத்தை நாம் பெறும்படியாக நாம் தியானித்தோம். ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். இந்த நாட்களில் நம் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் செய்ய நாம் தீர்மானிக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாருங்கப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து அவருக்கு அன்பு செலுத்தணும். அவரிடத்துல கிட்டி சேர வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இரக்கத்தை தருவார். நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் இரக்கம் செய்கிற மாறாத தேவனா இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? இரக்கம் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலை நிற்கிறோம் சுவாமி. எங்களுடைய நீதியினால் அல்ல, உம்முடைய இரக்கத்தினாலேயே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாட்களில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே தாழ்மைப்படவும், ஆண்டவரே உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடவும், உமக்கு பயந்து நடக்கவும், உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியவும், உம்மிடத்தில் அன்பு கூறவும் சுவாமி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் இடத்துல கெஞ்சி மன்றாட உங்களுடைய இரக்கத்தை பெற எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறேன். எங்கள் பாவங்களின் நிமித்தம் எங்களை தண்டியாதபடி, உம்முடைய கோபம் எங்கள் மேல் வராதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் உடைய இரக்கம் கிடைக்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் அவளுக்கு பிரயோஜனமா இருக்கும்படியாய் கர்த்தர் மாற்றி கொடுங்கப்பா. என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மகிமை டிவி காரியங்களை கர்த்தர் கரத்திலே நான் தருகிறேன் சுவாமி. ஸ்தோத்திரம். இம்மட்டும் அநேகருடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் ரட்சிப்புக்காகவும் ஆறுதலுக்காகவும் தேறுதலுக்காகவும் உடைய சித்தத்தின்படி உடைய அநாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் நடத்தி வருகிறேன்.
தேவரீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இன்னும் உடைய சித்தம் ஆண்டவரே மகனின் மூலம் நிறைவேற கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தடையாய் வருகிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய மகிமையை விளங்கும்படியாய் செய்க சுவாமி. உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.